ஏன்பா சரோவோட அப்பாவை இன்னும் காணும்? நேரமாச்சேப்பா. இல்லம்மா, அவர் இங்க வர மாட்டாரு. நேரா சுந்தரையா வீட்டுக்கு போயிடுவாரு. அங்கேருந்து 2 பேரும் நேரா கிளம்பி மார்க்கெட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா? சரி சரி. சரோ, இந்த சந்தன கிண்ணம், பன்னீர் சொம்பு, தட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? அதோ செல்வத்துக்கிட்ட இருக்கு. அப்படியே இந்த தேங்காய், வாழைப்பழம், பூ, சூடம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? இருக்காத்த. சரி. ஏண்டா புது கணக்கு போட நோட்டெல்லாம் வாங்கணும், நீ வாங்கி வச்சிட்டியா? அத்தை, தேவையானதெல்லாம் வாங்கி பழனி டிரைவர் கிட்ட காலையிலே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அடே அப்பா, எனக்கே தெரியாம இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டியா? அண்ணி, நாங்கெல்லாம் எங்க சந்தோஷத்தை பேச்சில தான் காட்டுறோம். நீங்க இவ்வளவு காரியத்தையும் கச்சிதமா செஞ்சு முடிச்சு செயல்ல காட்டிட்டீங்க உங்க சந்தோஷத்தை. சரி சரி, போதும் போதும், புறப்படுங்க. புறப்படு. வா அத்தை. பழனி வா, அங்க வை. சீக்கிரம் ஆகட்டும், எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. மாணிக்கம், இப்படி வா. என்ன கடை நம்ம வைக்க போறோம். சுண்ணாம்பு அடிச்சு சுத்த பத்தமா வச்சுக்க கூடாதா? போதும். நாங்க செய்யற வேலைக்கு எத்தனை தடவை பெயிண்ட் அடிச்சாலும் கடைசியில் இப்படிதான் ஆகும். அது சரி. செல்வம், இந்த புடி, இந்த ஸ்வீட்டு, கூல் ட்ரிங்க் எல்லாம் சொல்லியிருக்கேன் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடு. சரிண்ணா. சீக்கிரம் வா. என்ன? ஓகேண்ணா. மாணிக்கம், இத்த புடி, முக்கியமான வேலை இது. நான் போனோம். என்ன இது? இது அன்பளிப்பு. கடை ஓஹோன்னு ஓடணும். வாழ்த்துக்கள். இந்த புடிங்க. என்ன மாணிக்கம்? பின்ன கடை திறக்கிற வரைக்கும் இருந்துட்டு உங்க கையால புது கணக்கை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வாழ்த்திட்டு அப்புறம் தானே இது கொடுக்கணும். சரி மாணிக்கம், இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போறேன். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல இது புடி. சரி, நீங்க போயிட்டு வந்துட்டு அப்புறமே கொடுங்க. சரிப்பா. யாருப்பா கடையில? என்னங்க? காய்கறிலாம் புதுசு தானே? ஆமாமா, புதுசு தான். ஏய், புடிச்சா பாரு. பல்ஸ் மார்க்கெட் இல்லங்க, கடையே புதுசு, இன்னும் திறக்கவே இல்லை. காலைல தான் வந்துச்சு இதெல்லாம். அப்படியா? நம்ம வீட்டுல விசேஷம். இதுல ஒரு குவிண்டால் குடுக்குறியா? இன்னைக்கு தான் கடை திறந்து பூஜை போடுறோம். இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அவ்வளோ சரக்கு என்னால் கொடுக்க முடியும். இப்போ தோத்துப்படாது. நீங்க ஒன்று செய்யுங்க, அந்த கார்னரில் ஒரு கடை இருக்குல்ல, அங்கே போய் கேளுங்க. உன்கிட்ட பொருளை கேட்டா நீ குடுற. அட்டை கடையில கையை நீட்டாத, கையை ஒடிச்சிருவேன். அண்ணா, இன்னைக்கு தான் கடை திறக்கிறோம். முதல் நாள் தயவு பண்ணி இருந்து சாமியை கும்பிட்டு போங்க. நீங்க கேட்குற அளவுக்கு சரக்கு என்கிட்ட இன்னும் வந்து சேரலை. ஏண்டா பொருள் கேட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு கடை வச்சிருக்க? மூஞ்ச பாரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அடிக்க வச்சிருக்க? வந்து அடிச்சுட்டு வாடா. என்ன திமிருந்தா இங்க வந்து தகராறு பண்ணுவேன்? யாரா நீ? எந்த ஊரா நீ? உங்க ஒருத்த மூஞ்சி கூட இந்த ஏரியால பார்த்தது இல்ல. யாரா நீங்க? எங்க இருந்து வரீங்க? சொல்றா. என்னடா பெரிய ரவுடி நினைப்ப? ஏன்டா பிரச்சனை பண்ற? இல்ல சார், குடி மப்ல ஏதோ பண்ணிட்டோம். ஏய், இவ்வளோ பெரிய மார்க்கெட்ல என் கடையை தேடி வந்து ஒம்பு பண்றீங்க. அதுவும் நான் இவ்வளோ சொல்லியும் ஒம்பு பண்றீங்க. நீங்க தச்சையெல்லாம் செய்யலடா, ஏதோ காரணத்தோட தான் செய்றீங்க. எவனோ தூண்டி விட்டுருக்கான். எவன்டா? ஏய், உன்னை விட பெரிய ரவுடிலாம் எனக்கு தெரியும். உள்ளது சொல்லிடு, இல்ல உயிர் இருக்காது. டேய், உண்மையை சொல்லாம இங்க இருந்து எவனும் உயிரோட திரும்ப முடியாது. அழுகுன வெங்காயத்தோட சேர்த்து புதைச்சிருவான். சொல்ற உண்மை சொல்றா. சொல்லி துட்டுக்காக நாங்க செஞ்சோம். எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க. அப்படின்னா உண்மையை சொல்லிட்டு ஓடிடு. உங்களை யார் அனுப்பிச்சது? சிவசாமி மக ரமேஷ் தான் மாணிக்க கடையில் ரகலை பண்ண சொல்லி துட்டு ஊத்து அனுப்பிச்சாரு. பாத்தியாமா? ஏமா நல்லவனா தானே இருந்தா எப்ப கெட்டவனானா? கண்ணு ஐயோ. என்னது தலைவர் மகனா?
தலைவர் ரொம்ப நல்லவராச்சையா? தலைவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் பையன் ரமேஷ் இல்ல, அவர் தான் ரொம்ப அடாவடி. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. தலைவர் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு. யோ அதே எப்படியா? அப்பாவுக்கு பிடிக்காத காரியம் ரமேஷ் மட்டும் பண்ணுவானா? அவரும் சேர்ந்தாயா பண்ணிருப்பாரு? சேச்சே இருக்காதுப்பா. அவருக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவர் மகனை கண்டிச்சிருப்பாரு. இதெல்லாம் ரமேஷோட வேலையா தான் இருக்கும். இவனே கேட்டா சொல்றான். ஏண்டா ரமேஷ் அனுப்பிச்சானா இல்ல ரமேஷோட அப்பா அனுப்பிச்சாரா? ரமேஷ் தாங்க அனுப்பிச்சாரு. ஆனா அவங்க அப்பா கிட்ட துட்டு வாங்கி தரதா சொன்னாரு. பாத்தீங்களாயா, எல்லாரும் கேட்டுக்குங்க. நம்ம எல்லாரும் தலைவர் தலைவர்னு சொன்னல, அவரே நம்மள மாதிரி வியாபாரிகளுக்கு எதிராக ரவுடிங்களை அனுப்பியிருக்காரு. இத்தனைக்கு மாணிக்கம் அவர்கிட்ட 10 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்தவன். நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு கடை திறந்திருக்கேன், அது பொறுக்காம எங்க நான் முதலாளி ஆயிடுவேன்னு இப்படி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு நீங்களா பார்த்து ஒரு நியாயம் சொல்லுங்க. மார்க்கெட்டுக்குள்ள ரவுடிங்க வரலாமா? எதுவாக இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்க வேண்டாம். என் கடைக்கு மட்டும்தான் ரவுடிங்க வரணும்னு ஒன்றும் இல்லை. நாளைக்கு உங்க யார் கடைக்கு வேணா வரலாம். நடந்தது இன்னும் தப்பு தான். எல்லாமே எனக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் இத்தோடு விட்டுட்டு கடையை திறக்கிறதுக்கான ஏற்பாடை பாருங்க. அது எப்படி? இன்னைக்கு நான் கடையை திறக்கிற நாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு கடையை திறந்திருப்பேன். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஒருத்தர் தும்முனாலே சங்கடப்படுவோம். இங்க அடித்தடி நடந்து அசிங்கமா போச்சு. எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சுட்டு விட்டுருன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டா விட்டுருணுமா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். இங்க நடந்தது இன்னும் தப்பு தான், ஒத்துக்கிறேன். எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க. உங்க வீட்டு கல்யாணத்துல 4 ரவுடி பசங்களை விட்டு கலண்டா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சும்மா இருப்பீங்களா? தெருவில் போற பொறுக்கி பசங்கன்னா போனா போதுன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு வியாபாரி சங்க தலைவரா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்க மேல இருந்த மரியாதையா போயிருச்சு எங்களுக்கு. ஏயா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை முறையறதுக்கு தான் இவரை தலைவரா வச்சிருக்கோம். இவரே 4 ரவுடிங்களை விட்டு மாணிக்கண்ணை அடிக்க வச்சா இன்னைக்கு இவருக்கு, நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே. இவர் மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் இவர் தலைவர். என்னைக்கு நம்பிக்கை போச்சோ அன்னைக்கே இவர் தலைவரே கிடையாது. பாதிக்கப்பட்டவங்கிற முறையில் சொல்றேன். நமக்கு தலைவராக இருக்கிறதுக்கு இனிமே இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. மாணிக்கண்ணா சொல்றதா கரெக்ட். இந்த ஆள் இனிமே நமக்கு தலைவர் கிடையாது. அப்பா வாய மூடுறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நேரடியா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா இவன் பண்ண தப்புக்கு தகப்பங்கிற முறையில முழு பொறுப்பையா நான் ஏத்துக்கிறேன். இனி நீங்க சொன்னாலும் உங்களுக்கு நான் தலைவனா இருக்க மாட்டேன். வாடா முதலாளி. இனிமே என்கிட்ட மோதாதீங்க. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். நான் பிசினஸ் தொடங்கின அன்னைக்கே உங்க கௌரவம் பலியாயிடுச்சு. அதாவது என்னோட முதல் வெற்றி உங்களுக்கு முதல் அடி. அதனால இனிமையாவது என் வழியில குறுக்கிடாம ஒதுங்கி போறது உங்க 2 பேருக்கும் நல்லது. வாடா வாடா. மாணிக்கம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குத்து விளக்கு ஏத்தலாமே. அம்மா விளக்கேத்துருங்கம்மா. நானா? வேண்டாப்பா. என்ன மாதிரி ஒருத்திய நல்ல காரியத்துக்கு முன்ன நிறுத்தி வைக்க கூடாது. யாருமா அப்படிலாம் சொன்னது? இல்லப்பா, நான் சொன்ன கேளு. இதெல்லாம் பெரியவங்க முன்ன சொல்லி வச்சிருக்கிற சாஸ்திர சம்பிரதாயம். அம்மா, இந்த சாஸ்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது. குத்து விளக்கு யார் ஏத்தணும்? இந்த கடை மேல மேல வளரணும், நான் நல்லா முன்னேறணும்னு மனசார நினைக்கிற ஒரு ஜீவன். அது யாரு? நீங்க தான்மா. உங்களை விட அந்த தகுதி யாருக்கு இருக்கு? மாப்பிள்ளை சொல்றது ரொம்ப சரி. ஒரு தாயை விட யாருக்கு அந்த தகுதி இருக்கு? சம்மந்தியம்மா, விளக்கேத்துங்க. சரோ, இப்படி வாமா. என்ன மாமா? இந்த கடையை உன் பேர்ல பத்திரம் எழுதி பதிவு பண்ணலான்னு இருக்கேம்மா. நீ தான் இந்த கடையோட முதலாளி, நான் ஒரு சைலண்ட் பார்ட்னர், அவ்வளவுதான். இதுல ஒரு கையெழுத்து போடுமா. இந்த சரோஜா காய்கறி கமிஷன் மண்டியோட முதலாளி நீ தான். மாமா, நான் எப்படி இது போய்? இல்லம்மா, இது என்னோட விருப்பம்.
நான் கூட சொன்னேன் கடை மாப்பிள்ளை பேர்லேயே இருக்கட்டும்னு. அவர் தான் பிடிவாதமா இல்லை சரோ பேர்லேயே இருக்கட்டும்னு சொன்னார். என்ன நீங்க சரோ முதலாளியா இருந்தாலும் கடை முழுக்க மாணிக்கம் பொறுப்புல தானே இருக்க போகுது. சரோ ராசியான பொண்ணு, அவ பேர்ல கடை இருந்தா தானே விருத்தி. அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணேன். என்ன மாணிக்க நான் சொல்றது? சரிதான். அப்புறம் ஏன் எல்லாரும் மலைச்சு நிக்கிறீங்க? மாணிக்கம் சரோவை கையெழுத்து போட சொல்லுப்பா. நீ சொன்னாதான் போடுவா போல இருக்கு. கையெழுத்து போடு சரோ. வந்து பார்ப்போம்னு அவருக்கு தோணலை. அவருக்கு மெட்ராஸ் ஆளுக தான் வசதி. சரி விடு போட்டு. மாமா இந்த பேச்சு தான் வேணாங்கிறது. அப்பாவோட நிலைமையை அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டாருல்ல. சரி மாமா வரட்டி என்ன, அவர் பத்த ராஜ உத்திரியெல்லாம் வந்திருக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்புறம் என்ன நெசமா பேச மாட்டீங்களா? வியாபாரம்லாம் எப்படி மாமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 பேருக்கு வயிறார பசிக்கு சாப்பாடு வர வேலை இல்லையா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விஜி நீ வேணா பாரு, இது ஃபர்ஸ்ட். அடுத்தது மெட்ராஸ்ல ஒரு ஹோட்டல், அதுக்கப்புறம் ஒரு லாட்ஜ், அப்படியே 5000 ரேஞ்சு மேல மேல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்த்துக்கள் மாமா. எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் மாமா. என்னம்மா? நீங்க சோடா ஃபேக்டரி வித்திருக்கவே கூடாது. ஏன்? ஹோட்டல்ல சாப்பிட வரவங்க செரிமானத்துக்கு சோடாவை குடிப்பாங்க. நீங்க டீ குடுக்கிறதுக்கு பதிலா சோடாவை ஃப்ரீயாவே குடுக்கலாம். இது ஒண்ணு உங்க வீட்டு சாப்பாடு இல்ல, செரிமானம் ஆகாம இருக்கிறதுக்கு. எங்க ஹோட்டல்ல சாப்பாட பத்தி தெரியுமா? சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ஏன் நின்னு பேசிட்டு இருக்க? சாப்பிட்டு தான் பாத்துருமா. போ உள்ள போ. போ நீ உள்ள போய் சாப்பிடலாம் போ. ரூபத்துல எல்லாம் வருது பாரு. பொரியல் போடட்டுமாப்பா? மாணிக்கத்தை கடை முதலாளி ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன். அவன் அரை முதலாளி ஆவான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தலைவாழை இலை போட்டு பக்கனையா விருந்தாக்கி வச்சு ஒரு ஓரத்துல கொஞ்சம் அசிங்கத்தி வச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. முதலாளி சுந்தர என்னவோ நல்லவர் தான். அவரும் மாணிக்கம் தான் கடந்தாரு. கடைசி நேரத்துல எந்த சீன்றமோ போய் அவர் மனச கலைச்சிருச்சு. சரோ சம்பந்தியம்மா, உதவி கேட்க போன இடத்துல நம்ம கண்டிஷன்லாம் போட முடியுமாம்மா? அது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அதுவும் சுந்தரத்துக்கிட்ட யாராலையுமே முடியாது. ஏன்னா அவர் தனி டைப். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார். நல்லாதான் பேசுறீங்க. என்னதான் இருந்தாலும் புரோக்கர் வேலை பாக்குறவர் இல்லையா, அந்த சாமர்த்தியத்தை காமிக்கதான் செய்வீங்க. அம்மா நான் புரோக்கர் தான். ஆனா 2 பக்கமும் நல்லது சொல்லி 2 பேருக்கு நல்லது செய்யற புரோக்கர். கலகம் மூட்டி விடுற நாகதர் இல்ல. என்ன மாதிரி படபடன் பேசுறவங்க கிட்ட விஷமா இருக்காது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்பலாம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிரிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் உடம்பு பூரா விஷமா இருக்கும். அத்தை சரோ நேலே கொண்டு வெளியேறி. என்ன சொன்னீங்க?